இன்றைக்கி நம்ம கல்வித்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாடநூல் 9ஆம் வகுப்பில் 2024-25 பார்த்தீங்கன்னா 9 இயல் இருந்தது, 7 இயலாக குறைக்கப்பட்டிருக்கு. அது வரவேற்கத்தக்க ஒன்று. பாடச்சுமை குறைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இதில் சிறு சிறு மாற்றங்கள் தேவை. அது பார்த்திங்கன்னா, பாடத்திட்ட வல்லுநர் குழு, ஒருங்கிணைப்பாளர்கள் இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெற்றோராகவும் இதை ஆசிரியராகவும் என்னுடைய கருத்தை நான் முன்வைக்கிறேன். என்னவென்றால், இப்போது பெரிய புராணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இயலில் தமிழ் பற்றி, மொழி குடும்பங்கள் எல்லாமே அதெல்லாம் வந்திருக்கு. தமிழை பற்றி எல்லாமே கொடுத்துருக்கு இயல் 1. இயல் 2 பார்த்திங்கன்னா பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இயற்கை காட்சிகளை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தி நீர் வளமைகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி மணிமேகலையில் பார்த்திங்கன்னா விழாவரை காதை, பண்பாடு அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து ராவண காவியத்திலையும் இயற்கை காட்சிகளை முன்னிலைப்படுத்தியிருக்கு. இதெல்லாம் மாணவர்களுக்கு படிப்பதற்கு சற்று சிரமப்படுவார்கள். அதே கதையாக இருந்தால் இன்னும் எளிமையாக இருக்கும். இயற்கை காட்சிகளை கொடுப்பதை தவிர்த்து விட்டு கதைகளாக, சிறு கதைகளாக, அந்த ராவண காவியத்தில் கூட ராமாயணமே தெரியாது குழந்தைகளுக்கு. ராவண காவியத்தை முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி ராவண காவியம் கொடுக்கப்பட்டிருந்தால் கூட அதில் சிறு கதைகள், பாடல் வரிகளை கொடுத்துருக்கலாம், கதைகள் கொண்ட பாடல் வரிகளை கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி மணிமேகலையிலும் அதே போல தான். இயற்கை காட்சிகள் அப்படின்னும்போது சற்று படிப்பதற்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில ஆசிரியர்களும் சொல்லிடுவாங்க. ஆனால் மாணவர்களுக்கு அது படிப்பதற்கு பிடிக்காது. அது கதையாக இருந்தால் இன்னும் சற்று ஆர்வம் அதிகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது மனதில் நிறுத்தி கொள்வதற்கும், அந்த தலைப்பிற்கும் அந்த பாடலுக்கு உரிய தொடர்பு இல்லாதது போல் இருக்கிறது. சிறு மாணவர்கள் தானே, அவர்கள் புரிந்து கொள்வதற்கு சற்று ராவண காவியம், ராவணன் இப்படி, கம்பர் இப்படி அப்படின்னு சொன்னோம்னா சற்று புரிந்து கொள்வது கடினம். அதே ஒரு சிறு கதைகள், பாடல் வரிகளை கொடுத்திருந்தால் இன்னும் சற்று எளிமையாக இருக்கும். வல்லுநர் குழு இதை கவனித்து சற்று திருத்தங்கள் கொண்டு வந்தால் மாணவர்களுக்கு எளிமையாகவும் படிப்பதற்கு ஆர்வம் ஏற்படுவதற்கு அதிகமாக இருக்கும்.